இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அது சரி, இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் என் அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்தீங்களா? உங்க வீட்டு பொண்ணு நல்லா வாழ்றதுக்கு என் அக்கா பையன் பலியாகணுமா? நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்க பொண்ணு பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்களா? இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு இவனதான் கட்டிப்பேன்னு சொல்றா. கட்டி வைக்கலன்னா ஓடி போயிருவேன்னு சொல்றா. என்ன நீ உங்க பொண்ணை இவ்வளவு மோசமா வளர்த்து வச்சிருக்கீங்க? இப்படி பெரியவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுது, ஓடி போயிருவேன்னு சொல்லுது. இருடி நான் பேசுறேன். ஏய், கேட்டியாடி? கேட்டியா? நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பதில் சொல்ற? வானதி, உங்ககிட்ட கேட்டு தானே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணோம். இப்ப திடீர்னு வந்து கல்யாணம் வேணாம்னு சொல்ற. பாண்டி மேல காட்டுற அக்கறையில கொஞ்சம் கூட எங்க மேல காட்ட மாட்டியா? நாங்க என்ன நாய்க்குட்டி நினைச்சியா உன் இஷ்டம் போல ஆடுறதுக்கு? இது உன் கல்யாண விஷயமா? அப்படியெல்லாம் இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி பேச முடியாது. ஒரு நிமிஷம், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். வானதி சொன்ன மாதிரி அவளுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என் மேல இருந்த கோவத்துல அவ உங்ககிட்ட வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டா. நீங்களும் அவளை நம்பி கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. மறுபடியும் இப்படி பேசுறது ரொம்ப பெரிய தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அவ இப்படி பண்ணிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிருங்க. எங்களுக்குள்ள சண்டை வரலன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. எப்படியோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். அதுக்கு உங்க எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க இது? இவ பண்ண தப்புக்கு எவன வந்து மன்னிப்பு கேக்குறான்? இவ அசையாம கல்லு மாதிரி நின்னுட்டு இருக்கா. ச்சே, இப்படி ஒரு பொண்ணு, இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. நல்ல வேலை என் அக்கா பையன் தப்பிச்சிட்டான்னு நினைச்சுக்கிறேன். இப்பவே போய் அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன். ச்சே, என்னம்மா இவ இப்படி? இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த குடும்பத்தோட உங்களுக்கு ஒரு ஒட்டு உறவும் கிடையாது. தங்கச்சி தொங்கச்சின்னு இந்த வீட்டு பக்கம் வந்தீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வாங்க போலாம். இருமா கொஞ்சம் வாங்கன்னு சொல்றேன்ல. ஏம்மா, மச்சான் மச்சான் நில்லு மச்சான். மச்சான் வாங்கன்னு சொல்றேன்ல. மச்சான் சொன்ன கேளு மச்சான். மச்சான் அண்ணே இருங்க. அண்ணே சொல்றது கேளு. நீ விடுமா, நீ விடு. இனிமே பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க வீட்டு ஆளுங்க கிட்ட இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்ல போறேனே தெரியல. இவ பேச்ச நம்பி நான் தலையை கொடுத்ததுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க. நீ வந்து உட்காரு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. எதுவும் பேசாத. நீ வண்டியில ஏறு. அண்ணே இல்ல மச்சான். சொல்றது கேளுங்க நீ. தங்கச்சி என்ன கேட்க சொல்றீங்க? போதும், உங்க வீட்ல வந்து அசிங்கப்பட்டது இதோட போதும். மச்சான் மானத்தை வாங்கிட்டீங்க மச்சான். மச்சான் மச்சான் அண்ணே அண்ணே அண்ணே. பாத்தியா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. உன்னலாம் சை. ஏய், எங்க மானத்தை வாங்குறதுக்கே இருக்கியாடி நீ? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? அடிக்காதீங்க. மானம் கெட்டவளே, இப்படி எங்களை ரோட்ல நிக்க வச்சு அசிங்கப்படுத்திட்டலடி. உனக்காக நான் ஏன்டி என் அண்ணனை இழக்கணும்? என் உறவே வேணான்னு போயிட்டாண்டி எங்க அண்ணன். உனக்காக எல்லாரையும் விட்டுட்டு நாங்க தனியா நிக்கணுமா? அதான் உனக்கு ஆசையாடி? நாங்க யாரும் நிம்மதியா இருக்க கூடாதுல? சொல்லுடி சொல்லு. அதுக்கு தானே கங்கணம் கட்டிட்டு திரியற? தம்பி இத பாரு, இவ உனக்கு வாணாம் தம்பி. எங்களுக்கு தான் தலையெழுத்து. பெத்துட்டா அனுபவிக்கிறோம். உனக்கு இவ்வளவு கட்டின்னு வாழணும்னு என்ன இருக்கு? வாய மூடு. அச்சனா தாங்க மாட்டே. நீ அமைதியா இருக்கிறதால நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இத பாரு தம்பி, இவ்வளவு அங்கிருந்து நீ எஸ்கேப் ஆயிடு. இவ்வளவு கல்யாணம் பண்ற எவனும் நிம்மதியா இருக்க முடியாது. காலையில ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சுன்னு இவ இஷ்டத்துக்கு பேசின்னு இருக்கிறா. இவளால என் நிம்மதியா போச்சு. என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? பாண்டி தான் வேணுங்கிறதுல நான் தெளிவா தானே இருக்கேன். ஏதோ கோவத்துல உங்ககிட்ட கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா நீங்களும் ஒன்னும் லேஸ்பட்ட ஆள் இல்லையே. எப்படா ஓகே சொல்லுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி எங்க இருந்தோ சொந்தத்துல ஒரு பையனை புடிச்சு என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டீங்க. எத்தனை முறை ஜாடியா இந்த கல்யாணம் வேண்டாம் தள்ளி போடுங்கன்னு சொன்னேன். அதை மதிச்சிங்களா நீங்க? வேற வழி இல்லாம தான் பாண்டிய இங்க கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு வாழ போறது நானும் பாண்டியும் தான். அவனுக்கே என்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாதப்போ நீங்க ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? வானதி என்ன பேசுற? அவங்க கோவம் நியாயம் தானே.
எதுக்கு எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? அவளை சாரி சொல்லு, சாரி சொல்லு. என்னடா பின்னாடி இருந்து கீ குடுக்குறியா? இவளுக்கு இப்படிலாம் பேச சொல்லி குத்ததே நீதானடா. இவங்களாம் என்ன வேணா நினைச்சுன்னு போட்டோம். ஆனா உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒழுங்கா தான்டா இருந்தா. ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தாலோ அன்னைக்கு புடிச்சதுடா இந்த வீட்டுக்கு பீட. நீ இந்த வீட்டை விட்டு வெளில போனாதான் எல்லாம் சரியாகும். வெளில போடா, வெளில போ, வெளில போடா, போடான்னு சொல்றேன். டேய் போடா வெளில, போடா. நான் பாக்குறேன். நைனா அவனை போ சொல்ல. அந்த பையன் மேல ஏன்டா எகற? நம்ம வீட்டு பொண்ணு இந்த லட்சணத்துல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு? இங்க பாருங்க தம்பி, நீங்க 6 மாசம் டைம் கூட எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள இவ விஷயத்துல தயவு செஞ்சு ஒரு முடிவெடுங்க. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இவளை வச்சுக்கிட்டு எங்களால சமாளிக்க முடியல. எப்ப என்ன யோசிப்பா, என்ன செய்வான்னு நினைச்சாலே பதட்டமா இருக்கு. நீங்க உங்க வீட்ல பேசி உடனே இவளை கண்ணாலம் பண்ணுவீங்களோ, இல்ல அடுத்த 6 மாசத்துல உங்க அண்ணனுக்கு கண்ணாலத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்ணாலம் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இன்னும் 6 மாசத்துல இவளை கண்ணாலம் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க. அப்பதான் நாங்க நிம்மதியா இருக்க முடியும். நீங்களே பாத்தீங்கல்ல, கண்ணு முன்னாடி என் அண்ணனோட உறவை இழந்துட்டு நிக்கிற. இப்படியே போனா எங்களுக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த 6 மாச டைம்ல உங்களால எதுவும் பண்ண முடியலன்னா நாங்க இவ கைய கால உடைச்சாவது எவனுக்காவது கண்ணால பண்ணி வச்சிடறோம். இதுக்கு மேல உங்களுக்கு டைம்ல கொடுக்க முடியாது. புரியுதாடி? உனக்கு சேர்த்தா சொல்லின்னு இருக்கேன். 6 மாசத்துல 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்கு நடுவுல உங்களுக்குள்ள சண்டை அது இதுன்னு எனக்கு கண்ணாலம் பண்ணி வைங்கன்னு வந்து நின்னு வச்சுக்க, அப்புறம் உன்னை பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன். நானும் உனக்கு கொண்டு போட்டுருவேன்.